தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். புனித சூசையப்பர் வணக்க மாதம் 22ஆம் நாள். புனித சூசையப்பரின் முதுமையை தியானிப்போம். தியானம். புனித சூசையப்பர் எந்த வயதில் இறந்தார் என்பது மறை நூல்களில் குறிப்பிடப்படவில்லை. என்றாலும் இயேசு கிறிஸ்து போதிக்க தொடங்கும் முன்பாக இறந்து விட்டார் என வேத நூல்கள் கூறுகின்றன. அவருக்கு வயது ஆக ஆக அவரது சக்தி குறைந்து பலமிழந்து நோய் தாக்கி தளர்ந்து இருந்தார். அப்படி இருந்தும் தன்னால் இயன்ற அளவு வேலை செய்தார். தனக்கு வரும் சோர்வு நோய் துன்பங்களை பொறுமையோடு சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். அவர் இவ்வுலக துன்பங்களை மறந்து வரப்போகும் வானுலக இன்பத்தை எதிர்பார்த்திருந்தார். இயேசு அவர்கள் வீட்டில் இருந்ததால் மோட்சமே அவர் வீட்டில் இருந்ததாக மகிழ்ந்தார். அவர் தனது ஆன்மா எப்போது உடலை விட்டு பிரிந்து மோட்சம் செல்லும் என ஆவலோடு காத்திருந்தார். புனித சூசையப்பர் மரண படுக்கையில் இருந்தபோது அவருடைய மனைவியாகிய மரியன்னை தனக்காக அவர் அனுபவித்த துன்பங்களுக்காக மிகவும் மனம் வருத்தப்பட்டு பணிவிடை செய்து அவருக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறி வந்தாள். அவரது நெற்றி வியர்வையை துடைத்து இரவும் பகலும் அருகிலிருந்து நன் மரணத்தையும் மோட்ச பேரின்பத்தையும் இறைவன் அழிக்க வேண்டுமென்று வான தூதர்களிடமும் ஜெபித்து கொண்டிருந்தார். மேலும் அவர் தாய் வயிற்றில் இருக்கும் போதே புனிதப்படுத்தப்பட்டு குழந்தையாய் இருக்கும் போது இறை அருளால் நிரப்பப்பட்டு இறைவனின் விசேஷ வரத்தால் எந்த ஒரு சாவான பாவத்தையும் செய்யாமல் அதிகமான புண்ணியங்களை மட்டும் செய்து வந்ததால் தன்னுடைய வாழ்நாட்களை பற்றி நினைக்கும் போது அவருக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இயேசுவோ மற்ற குழந்தைகள் தங்கள் தந்தையை நேசிப்பதை விட புனித சூசையப்பரை அதிகமாய் நேசித்தார். புனித சூசையப்பருக்கு எந்த ஒரு குறையும் இல்லாதவாறு விசாரித்து அவர் அனுபவிக்கும் வலி, துன்பம், வருத்தம் இவைகள் அளவில்லா நித்திய பேரின்பத்திற்காக என்பதை விளக்கி அவரை மகிழ்ச்சியாய் ஏற்றுக்கொள்ள செய்தார். அவருக்காக வானுலகில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அரியணையை காண்பித்து அவரது இதயத்தில் மோட்ச இன்பத்தை பெருக செய்தார். கிறிஸ்தவர்களாகிய நாம் உணர வேண்டியது என்னவென்றால், விளக்கு எரிய எரிய எண்ணெய் குறைவது போலவும் கையில் இருக்கும் பணம் செலவழிக்க குறைவது போலவும் நம்முடைய வாழ்நாளும் குறைந்து கொண்டே வருவதாம். நாம் விழிப்பாய் இருக்க வேண்டும். புதுமை. ஸ்பானியா நாட்டிலுள்ள வலேன்சியா என்ற புகழ்பெற்ற நகரத்தில் ஒரு பக்தியுள்ள வியாபாரி இருந்தார். அவரோ தான் செய்யும் தொழிலில் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யாமல் நீதி நியாயப்படி தான் கொடுக்க வேண்டியதை கொடுத்து வாங்குவதிலும் விற்பதிலும் சிறிதும் நீதி பிசகாமல் நடந்து வந்தார். அது மட்டுமல்லாமல் இறை வார்த்தையையும் கட்டளைகளையும் குறைவின்றி கடைபிடித்து வந்தார். இயேசுமரி சூசையிடம் தனது பக்தியை காண்பித்தார். வருடந்தோறும் இயேசுவின் பிறந்த நாளில் முதியவர் ஒருவரையும் கை குழந்தையுடன் உள்ள பெண்மணியையும் தன் வீட்டிற்கு அழைத்து வந்து அவர்களுக்கு விருந்து படைத்து மகிழ்வார். அப்போது அவர் இயேசுமரி சூசையை கனம் பண்ணுவதாக மகிழ்ச்சி அடைந்தார். பக்தியுள்ள வியாபாரி வருடந்தோறும் இத்தகைய பக்தி முயற்சிகளை செய்து வந்தார். அவ்வாறு செய்தபோது இயேசுமரி சூசையை தனது இல்லத்தில் வந்து உணவு உண்டதாக எண்ணி மகிழ்ந்தார். திரு குடும்பத்தின் மேல் அவருக்கு இருந்த பக்தியை கண்டு
திரு குடும்பத்தின் ஆசீர் அவருக்கு நிரம்ப கிடைத்தது. அவர் எல்லோராலும் மதிக்கப்பட்டார். அவரது குழந்தைகள் நல்ல நிலையில் இருந்தனர். அவர் தள்ளாத வயது வரையும் வாழ்ந்தார். புனித சூசையப்பரின் அருளால் தனது மரணத்தை முன்னரே அறிந்து மரணத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டார். மரண வேளையில் தன்னிடம் வந்த இயேசுமரி சூசையிடம் தன் ஆன்மாவை ஒப்படைத்தார். கிறிஸ்தவர்களாகிய நாமும் வாழ்நாளில் மரண நேரத்திலும் இறையாசிர் கிடைப்பதற்காக புனித சூசையப்பரிடம் பக்தியோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்க எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபம். புண்ணியத்தில் பூத்த புண்ணியமான தந்தையாகிய புனித சூசையப்பரே, உம்மை வணங்கி போற்றி புகழ்கிறோம். வயதில் முதிர்ந்தவர்கள் இவ்வுலக கவலைகளை விட்டுவிட்டு மோட்ச வீட்டை தேடவும், தங்களுக்கு வரும் நோய்களின் வலியை பொறுமையோடு சகிக்கவும், தங்களை மரணத்திற்கு தயார்படுத்தி கொள்ளவும் அவர்களுக்கு உதவி செய்தருளும். நீர் வயோதிக காலத்தில் பக்திமானாய் இருந்தது போல எங்களையும் பக்தியாக இருக்க செய்யும். உம்மை பார்த்து உமது பிள்ளைகளாய் இருக்கிற நாங்கள் எல்லோரும் எப்போதும் சாக தயாராய் இருக்க உதவி செய்தருளும்படி உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். புனித சூசையப்பரிடம் இன்று நாம் சொல்ல வேண்டிய ஜெபம். முதியோர்களுக்கு பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களை பாதுகாத்தருளும். முதியோர்களுக்கு பாதுகாவலரான புனித சூசையப்பரே, எங்களுக்கு ஆறுதலாக இரும். முதியோர்களுக்கு அடைக்கலமான புனித சூசையப்பரே, எங்களுக்கு நல்ல மரணத்தை கொடும். புனித சூசையப்பருக்கு நவநாள் ஜெபம். எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம் ஒரே மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தேர்ந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல் வழியில் வளர்க்கவும் எங்களுக்கும் அவரை போன்ற காவலர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறைமக்கள் உமக்கு ஏராளமாக தோன்றுவார்களாக. இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் எங்கள் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும்
எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து நடக்க அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய புனித ஆவியே, எங்கள் குடும்பத்தையும் இறைவனின் திருவுளத்திற்கேற்ப அமைத்து பாதுகாத்தருள்வீராக. இயேசுவை வளர்க்கும் பணியில் புனித சூசையப்பரை உமது வாழ்க்கையின் துணைவராகவும் உமது இல்லத்தின் தலைவராகவும் ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழ்ப்படிந்து பணியாற்றிய புனித கன்னிமரியே, அவருடைய மேலான பாதுகாவலை எங்களுக்கு பெற்றுத்தாரும். அதனால் நாங்கள் இவ்வுலக வாழ்வை இறைவனின் திருவுளத்திற்கேற்ப எளிமையில் அமைத்து நடப்போமாக. திரு குடும்பத்தின் தலைவரான புனித சூசையப்பரே, எங்கள் குடும்பத்தை பாதுகாத்து வழி நடத்துவீராக. திரு குடும்பத்தை உழைப்பால் உணவூட்டி காத்த புனித சூசையப்பரே, எங்கள் அறிவாலும் உழைப்பாலும் எங்கள் வீட்டையும் நாட்டையும் பாதுகாத்து செழிப்புற செய்வீராக. குழந்தை இயேசுவை ஆபத்திலிருந்து காப்பாற்றிய புனித சூசையப்பரே, எங்கள் வாழ்க்கையின் ஆபத்துக்களிலிருந்து எங்களை பாதுகாத்தருளும். இயேசு மரியின் கைகளில் ஆன்மாவை ஒப்படைத்து நன்மரணமடைந்த புனித சூசையப்பரே, நாங்களும் நன்மரணமடைய எங்களுக்காக மன்றாடுவீராக. ஆமேன். புனித சூசையப்பருக்கு சுயத மன்றாட்டு. கிருபை தயாளம் நிறைந்தவருமாய் எங்கள் நேச வணக்கத்துக்கு உரியவருமாயிருக்கிற பிதாவாகிய புனித சூசையப்பரே, தேவரீரை மன்றாடி தேவரீருடைய அடைக்கலத்தை தேடி உம்மிடத்தில் தாமிறந்து கேட்டதை அடையாம போனதில்லை என்று புனித தெரசம்மாள் நிச்சயித்ததை நினைத்தருளும். என் அன்புள்ள தகப்பனாரே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு நான் உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்சாய்ந்து அழுது பாவியாயிருக்கிற நான் உமது தயாளத்துக்கு காத்துக்கொண்டு உமது சமூகத்தில் சாஷ்டாங்கமாக விழுகிறேன். மிகவும் இரக்கமுள்ள பிதாவாகிய புனித சூசையப்பரே, சொற்பமும் அயோக்கியமுமாயிருக்கிற எளிமையுமான மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு கிருபை புரிந்தருளும். ஆமேன். புனித சூசையப்பருக்கு புகழ் மாலை. சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் மன்றாட்டை நன்றாக கேட்டருளும். பரலோகத்தில் இருக்க பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. தூய ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. புனித தம்ம திருத்துவமாயிருக்க ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயபணி ரட்சிய சுவாமி. புனித மரியாயே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தாவீது ராஜாவின் கீர்த்தி பெற்ற புத்திரனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதாக்களின் மகிமையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவதாயாரின் பக்தாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கன்னி மரியாளின் கப்புள்ள காவலனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவகுமாரனை வளர்த்த தகப்பனே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். கிறிஸ்து நாதரை உற்சாக பற்றுதலுடன் காப்பாற்றினவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். திரு குடும்பத்தின் தலைமையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம நீதிமானான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம வீரத்தரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம விவேகம் உடைத்தவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம தைரியசாலியான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
உத்தம கீழ்ப்படுதல் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உத்தம பிரமாணிக்கம் உள்ளவரான புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பொறுமையின் கண்ணாடியே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தரித்திரனின் அன்பனே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தொழிலாளிகளுக்கு மாதிரிகையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். சம்சார வாழ்க்கையின் ஆபரணமே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கன்னிகையின் காவலனே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். குடும்பங்களுக்கு ஆதரவே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். கஸ்திப்படுகிறவர்களுக்கு ஆறுதலே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். வியாதிக்காரர்களுக்கு நம்பிக்கையே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். மரிக்கிறவர்களுக்கு பாதுகாவலரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பசாசுகளை நடுநடுங்கச் செய்காவரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். பரிசுத்த திருச்சபையின் பரிபாலனே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போத்தருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியாகிய இயேசுவே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் சுவாமி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மதியாகிய இயேசுவே, எங்களை தயபனிரட்சியும் சுவாமி. கர்த்தர் அவரை தமது வீட்டின் எஜமானனாக ஏற்படுத்தினார். அவருடைய உடைமைகளை எல்லாம் நடப்பிக்கவும் ஏற்படுத்தினார். ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா சுவாமி, உம்முடைய மகா புனித மாதாவின் பரிசுத்த பக்தாவாக முத்தனான சூசையப்பரை மனோவாக்கு கெட்டாத பராமரிக்கையால் தெரிந்து கொள்ள திருவிழமானீரே. பூலோகத்தில் அடியோர்களை ஆதரிக்கிறவரென்று எங்களால் வணங்கப்படுகிறாவா? பரலோகத்தில் எங்களுக்காக மனு பேசுகிறவராய் இருக்கும்படிக்கு நாங்கள் பாத்திரவன்களாகும்படி தேவரீரை அனுக்கிரகம் செய்தருள வேண்டுமென்று மன்றாடுகிறோம். பிதாவோடும் தூய ஆவியோடும் சதா காலமும் ஜீவியருமாய் ராஜ்ய பரிபாலனம் பண்ணுகிற ஆண்டவரே, ஆமேன். திரு குடும்பத்தின் பாதுகாவலராம் புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, ஆமேன்.